சரணம் ஐயப்பா. சபரிமலை ஐயப்பனின் வழிபாடு கற்றுத்தரும் வாழ்க்கை பாடம் என்னன்னா, முதலாவது சுய ஒழுக்கம். மாலை அணிந்தது முதல் 41 நாள் விரதம் இருக்கும் பொழுது மது, மாமிசம் விலக்கி, பொய்ப்புறம் பேசாமல் தூய்மையான பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்கும் கட்டுப்பாட்டை நம் மனதில் இருந்தே துவங்குகிறது. அடுத்ததாக நம் அடையாளம் துறந்து சமத்துவத்துடன் எருமெலியில் பேட்டை துள்ளும்போது அனைவரும் சமமாகிறோம். அடுத்ததாக ஐயப்பனை காண வேண்டும் என்ற நம் இலக்கும் அர்ப்பணிப்பும் நம்மை கடுமையான காட்டிலும் உயரமான கரிமலையிலும் நம்மை ஏற்றிவிடுகிறது. புனிதமான பம்பையில் நீராடி நம் மன அழுக்குகளை நீக்கி அன்னதானம் செய்து பூஜை செய்ய முழு சக்தியுடன் சபரிமலை ஏற நம்மை அழைத்துச் செல்லும். ஐயனின் மேல் பக்தி கொண்ட சபரி அன்னையின் பக்தியும் பொறுமையும் போல் நாம் மாற குருவருளாலும் வழிகாட்டுதலாலும் 18 படி ஏறி வணங்க நம் முன் அவன் இருக்கிறான் என்ற உண்மையை விளக்கி ஐயப்ப தரிசனம் ஆனந்தம் தரும். சுய ஒழுக்கம், சமத்துவம், அர்ப்பணிப்பு, தானம், பொறுமை, குரு வழிகாட்டுதல் இவை சபரிமலை யாத்திரையில் நம் வாழ்வில் முன்னேற நமக்கு கற்றுத்தரும் பாடம். சுவாமி சரணம்.